அத்தியாயம் 9. ஏய் வதனா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? தூரத்தில் இருந்த கடையில் நின்று கொண்டிருந்த வதனாவை பார்த்து மகா சத்தம் போட்டார். மா, தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டே இருக்காத மகா. கடையில் நின்றபடி கத்தினாள் வது. ஏய், என்னடி வாய் நீளுது? சொன்னா கேட்க மாட்டியா? வாடி இங்க வந்து கார் உள்ள உட்காரு. மகா விடுமா, கார் ரிப்பேர் தானே பாத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அவன் இங்க நிக்கட்டும், விடு. அவதான் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்னு தெரியும்ல. என்னங்க நீங்க விஷயம் தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்க? ஊர்ல இருக்கவங்க யாராவது அவளை பார்த்தா பிரச்சனை ஆகுங்க. அவருக்கும் அப்பொழுதுதான் அது ஞாபகம் வந்தது. ஆமா மகா, நான் மறந்தே போயிட்டேன் என கடைப்பக்கம் இருவரும் திரும்ப அங்கு வதுவை காணவில்லை. ஐயோ, எங்க அவளை காணோம்? எங்க போனான்னு தெரியலையே. இதுக்கு தாங்க சொன்னேன், அவ எங்கேயாவது போய் பிரச்சனை இழுத்து வச்சிருவான்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. மகா கொஞ்சம் பதறினார். பதறாம இரு, நான் போய் வதனா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். நானும் வரேங்க. இல்லடா வேணாம், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் என அவர் மகளை தேடி சென்றார். கடவுளே, அவ எந்த பிரச்சனையும் இழுத்து வைக்க கூடாது என மகா கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஆசை மகள் அதற்கு முன்னரே பிரச்சனை செய்து விட்டாள். சிறிது நேரத்திற்கு முன் பெட்டிக்கடையில் நின்று தண்ணீர் குடித்து கொண்டு நின்றவள் கண்களில் ஒரு பெண் அழுது கொண்டு செல்வதும் அவளுக்கு பின் ஒரு ஆண் துரத்தி செல்லும் காட்சி பட்டது. ஓ காட், இந்த பூமியில பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? ஒரு பொண்ணு தனியா நடந்து கூட போக முடியலையே. இந்தா இருடி மாப்பிள்ள வர என அவர்களுக்கு பின்னே சென்றவள் அவளின் துப்பட்டாவை உருவி பின்னால் இருந்து அவன் தலையோடு முடி சுற்றினாள். பொறுக்கி பயலே, ஒரு பொண்ணு தனியா போனா விடமாட்டீங்களே, உங்களெல்லாம் கும்முன்னு கும்மணும் என அவனை வெளுத்து கட்டி கொண்டிருந்தாள் வது. முன்னே அழுது கொண்டே சென்ற பின்னோ பின்னால் திரும்பி பார்த்தவள் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். ஐயோ அக்கா, என்ன பண்றீங்க? அவரை எதுக்கு அடிக்கிறீங்க என பதறிக்கொண்டு தடுக்க வந்தாள். எதுக்கு அடிக்கிறேனா? உன் பின்னாடி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணான்ல, அதுக்குதான். நீ ஒன்னும் பயப்படாத, இனி இந்த ஜென்மத்துல அவன் உன் பின்னாடி வரமாட்டான் என்றவனை பெண்டு கழட்டி விட்டாள் வது. ஐயோ அக்கா, அவரை விடுங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அச்சோ விடுங்கக்கா. அந்த பெண் அவனை காப்பாற்ற முயற்சி செய்தாள். அப்போது டுப்பு டுப்பு என்ற புல்லட் சத்தத்துடன் வேஷ்டியை மடக்கி கட்டி சட்டையை மடக்கி விட்டபடி இறங்கி வந்த நம்ம சிவாவை கண்டு அந்த பெண் அவனிடம் ஓடினாள். அண்ணே. என்னம்மா சிட்டு, என்னாச்சு என்றவன் பேச்சுவார்த்தை அவளிடம் இருந்தாலும் கண்கள் என்னவோ உச்சிக்கொண்டே போட்டு ரோஸ் வண்ண அனார்கள சுடியில் அவனை புரட்டி போட்டு கொண்டிருந்த வது மேல்தான் இருந்தது. யார் இந்த பொண்ணு, புதுசா இருக்கு என்பது போல் முதல் முறை ஒரு பெண்ணின் மீது அவன் கண்கள் அழுத்தமாக பதிந்தது. அந்த பொண்ணு அவர என பதட்டத்தில் உளறினாள். இருமா, நான் பாக்குறேன் என்றபடி வது அருகே சென்றவன் அவளை அழைக்க, ஏய் பொண்ணே. எவன் அவன் என திரும்பி சிவாவை பார்த்து ஒரு லுக்கு விட்டவள், என்னா என்று தென்னாவெட்டாய் கேட்டாள். எதுக்கு பொண்ணு அந்த பையனை அடிக்கிற? வேண்டுதல், பொழுது போகாம அடிக்கிற. யோ போஸ்ட் மரம், பார்த்தா தெரியல? பொம்பளை பிள்ளை கண்ணை கசக்கிட்டு நிக்குது, புரியல? அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு திரியறான் ஏன் அவன் மூக்கிலே ஒரு குத்து விட்டபடி சொன்னாள். கொஞ்சம் நிறுத்துமா, எதையும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாதுமா. பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணா அவன் தப்பான ஆளாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஓ தத்துவம். உங்க வீட்டு பொண்ணுங்களே இப்படித்தான் ஒருத்த பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா இப்படி பேசிட்டு இருப்பியா? உடம்ப மட்டும் பாகுபலி மாதிரி வச்சுக்கிட்டா பத்தாது, ஆளை பாரு, பட்டையும் சட்டையும். அவள் கண்டமேனிக்கு திட்டும் போதும் அவன் கோபம் கொள்ளவில்லை. எங்க வீட்டு பொண்ணுங்க பின்னாடியும் அவங்க புருஷன் போனா எங்களால ஒன்னும் பண்ண முடியாது என சிரிப்புடன் சொன்னான் லிங்கம். என வது புரியாமல் பார்த்தாள். அவரு அந்த பொண்ணோட புருஷமா, பின்ன பொண்டாட்டி பின்னாடி தானே போக முடியும். ஐயோ, இப்படி முக்க வாங்கிட்டோமே என எண்ணிக்கொண்டாள். வெளியே காட்டாதடி, அப்புறம் பங்க ஆயிடும் என்று முணங்கிக் கொண்டாள். அப்போ பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறான் போல என இன்னும் அடிக்க தவ்வினாள். ஐயோ அக்கா, அவர் கொடுமையெல்லாம் படுத்தல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் ஆகுது. அம்மா வீட்டுக்கு போகவே முடியல, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காரு. அதான் நானே கிளம்பிட்டேன். அவரு சமாதானம் பண்ண வந்தார் என அந்த பெண் பதறிக்கொண்டு சொன்னாள். பாத்தியா என்பது போல் அவளை திரும்பி பார்த்தான் லிங்கம். ஐயோ, திரும்ப திரும்ப மொக்க பண்றானுங்களே. ஏண்டாண்டே, கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிய புகுந்த வீட்டுக்கு போக விடாம கொடுமை பண்றீங்க. உன்ன சும்மா விடமாட்டேன்டா, வரதட்சணை கேஸ்ல உள்ள தூக்கி போறேன் பாரு என மீண்டும் எகிரினாள். ஐயோ லூசு என அவன் அலறிக்கொண்டு ஓடினான். அடிங்கோ தகரட்டப்பா மூஞ்சி, யார பார்த்து லூசு சொல்ற என அவள் எகிரும் நேரம் அவள் கைகளை பின்னால் வளைத்து பிடித்து பின்னால் இருந்து அணைத்து பிடித்தபடி சிறை செய்திருந்தான் சிவா. சிட்டு, நீ உன் புருஷனை கூட்டிட்டு போமா என்று சிவாவை பார்த்து நன்றி கூறி
இருவரும் துண்டை காணும் துணியை காணும் என ஓடிவிட்டார்கள். இவ்வளவு நேரம் துள்ளிக் கொண்டிருந்த வது அவன் ஸ்பரிசத்தில் பொட்டி பாம்பாய் அடங்கிவிட்டாள். அவளுக்கே ஆச்சரியம்தான். சிட்டியில் வளர்ந்த பெண், மாடன் யுவதி. ஆனால் யாரேனும் தெரியாமல் சுண்டு விரலை தொட்டால் கூட தோலை உரித்து தொங்க போட்டு விடுவாள். கல்லூரி நாட்களில் விரட்டி விரட்டி வெளுத்து விட்டவர்கள் பெயரை பட்டியலிடலாம். ஆனால் ஒருவனிடம் இப்படி அடங்கிவிட்டோமே என்று நினைக்கும் போதே அவள் மனசாட்சி காரி துப்பியது. அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையிலா அவள் இருக்கிறாள்? சிவாவும் அப்படித்தான். அவன் தொட்ட முதல் பெண் அவளே. யாரையும் 10 அடி தள்ளி வைக்கும் அவன் கண்ணியம் இவளிடம் கவிழ்ந்து விட்டதோ? இருவரும் ஏதோ மோகன நிலையில் இருக்க, யார் முதலில் விலகப் போவது என ஒரு போட்டியே நடந்து கொண்டிருந்தாலும் இருக்கும் இடம் கருதி சிவாதான் மெல்ல அவளைக் கண்டு விலகினான். "ஏய், ஏன் போற?" ஏன் அவள் மனம் கேவலமாய் கிறங்கியது. வெளியே மட்டும் கெத்தாய் காட்டிக் கொண்டவள் இவ்வளவு நேரம் பல்லை இழுத்து கொண்டு நிற்கும் போது தெரியவில்லை போலும் அவன் தன்னை அணைத்திருந்தது. "அடிங்கோ போஸ்ட் மரம், இம்பிட்டு வக்கனையா பேசுன? இப்படித்தான் ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டிப்பிடிச்சிட்டு நிப்பியா?" என எகிறினாள். ஏன் அதுக்குள்ள விலகிட்டான்னு கோபம் போல அவளுக்கு. மன்னிச்சிடுங்க, என் மேலதாங்க தப்பு. உடனே மன்னிப்பும் கேட்டு விட்டான். "என்ன பொசுக்குன்னு சாரி கேட்டுட்டா?" என எண்ணியவள் அதற்கும் சண்டையிட்டாள். "ஓ, அப்ப நான் அடங்கா பிடாரின்னு உடனே சாரி கேக்குற, அப்படித்தானே?" அச்சோ, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. என் மேலதான் தப்புங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்டேங்க. உங்களை எப்படி அமைதிப்படுத்தணும்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேங்க. "ஓ, அப்போ நீ கட்டி பிடிச்சா நான் அமைதி ஆயிடுவேன், அப்படித்தானே? அப்ப யாருடா கட்டி பிடிப்பாங்கன்னு அலையிறேனா?" ஏனோ தெரியவில்லை, அவனிடம் வம்பிழுக்க அவளுக்கு பிடித்திருந்தது. என்னங்க, எதை சொன்னாலும் வம்பு பண்றீங்க? "ஓ, அப்ப நான் பஜாரின்னு சொல்றீங்க?" அச்சோ, இல்லங்க, அப்படி சொல்லவே இல்லைண்ணா. அவனும் அவளின் கேள்விக்கெல்லாம் பதில் கூறிக் கொண்டிருந்தான். "ஃப்ரூட்" என் அவன் தோளில் ஏட்டி கை போட்டவளை அவன் புரியாது பார்த்தாள். "அட, ஃப்ரூட்னா பழம்பா. பார்க்கவே பாவமா பழம் மாதிரி இருக்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தம்பி, ஏமாத்திடுவானுங்க, சரியா?" என்றவள் அவன் சட்டையில் 5 ரூபாயை வைத்தாள். "வச்சுக்கோ, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி சாப்பிடு. பார்த்து பத்திரமா போ தம்பி, வரட்டா?" என துப்பட்டாவை எடுத்து கையில் சுற்றியபடி அவள் துள்ளி குதித்து ஓடினாள். அவன் இதழ்களோ சீனி பட்டாசு என்று முணுமுணுத்து கொண்டது. அத்தியாயம் 10. வழக்கம் போல சாந்தமே உருவமாய் அந்த படிகளில் இறங்கி வந்த சிவாவை எப்பொழுதும் போல ரங்கநாயகி தன் மகன் என்ற கர்வ பார்வையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் போல் நேர்கொண்ட பார்வை, துணிவான நடையில் சாந்தமான முகத்துடன் அமைதியாய் வந்தான் சிவா. "அம்மா, போயிட்டு வர" என கிளம்ப எத்தனித்தவனை தடுத்து நிறுத்தினார் அவர். "தம்பி சிவா, ஒரு நிமிஷம்பா" என்ற அன்னையை என்ன என்பது போல பார்த்தான் அவன். "தம்பி, இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலையா? அம்மா உன் வேலையை தொந்தரவு பண்ணலையே." கடிகாரத்தை பார்த்தவனோ, முக்கியமான வேலைதாம்மா. ஆனாலும் உங்களையும் இந்த குடும்பத்தை விட எதுவும் முக்கியமா இல்லம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? "உட்காருப்பா சிவா, அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன் நம்புறதானே?" என எதற்காகவோ அடி போட்டார். என்னம்மா அது கேள்வி? நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவீங்க. அதை நான் எப்பவுமே நம்புறேன். நீங்க நிச்சயம் எனக்கு நல்லதுதான் நினைப்பீங்க, நல்லதுதான் பண்ணுவீங்க. "ரொம்ப நல்லது சிவா. அந்த நம்பிக்கையாலதான் நீ என் பேச்ச மீற மாட்டேன்னு தான் உன்னை கேட்காம அம்மா ஒரு முடிவெடுத்திருக்க" என பெரிய குண்டு ஒன்றை அவன் மீது திணிக்க அவன் அமைதியாக காத்திருந்தான். என்னம்மா, என்ன முடிவு? "உனக்கு அந்த அம்மையப்பன் குடும்பத்தை தெரியுமா? இந்த ஊரு நாட்டாம. அதுதான் பல தலைமுறையா அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் பகை இருக்கே." "ஆ, தெரியுமா. ஏன், அவருக்கு என்ன?" "அவருக்கு ஒன்னும் இல்லப்பா. அவர் பொண்ணு தெரியுமா?" "ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா பார்த்ததில்லம்மா." "ஆ, பொண்ணு பேரு சந்திரா தேவி." "ஆ, சரிம்மா. ஆனா இப்ப எதுக்கு அதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்?" "ஏன்னா அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்பா." அவன் நெற்றியில் புருவ முடிச்சு விழ யோசனையில் ஆழ்ந்தான். ஏனோ தெரியவில்லை, கல்யாணம் என்றதும் இன்று பார்த்த அந்த துரு பெண் அவன் எண்ணத்தில் வந்து மறைய, ஏனோ அவனையும் மீறி அவன் சிவந்த இதழில் அழகே ஒரு சிறு புன்னகை கேற்று வந்து மறைந்தது. அந்த சீனி பட்டாசு யாரா இருக்கும்? இதுவரைக்கும் அந்த பொண்ணை அந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே என அவன் பலமாக யோசித்துக் கொண்டிருந்தான். என்னதான் அமைதியின் உருவமாய் சிவா இருந்தாலும் அவன் முகத்தில் புன்னகை பார்ப்பது அரிது. அப்படிப்பட்டவன் முகத்தில் புன்னகை கண்டதும் ரங்கநாயகியோ, கல்யாண பேச்சை எடுத்ததும் தான் மகன் முகத்தில் புன்னகை அரும்பி இருக்கிறது. அப்போ அவனுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் என்று எண்ணிக்கொண்டார். "சிவா." "ஆ, சொல்லுங்கம்மா." "உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி."
என்றவர் ஒரு கவர் ஒன்றை அவன் முன்பு வைத்தார். இதுல பொண்ணோட போட்டோ இருக்கு. நீ பொண்ண பார்த்துட்டு சொல்லுப்பா. எனக்கு தெரியும், கண்டிப்பா உனக்கு பொண்ண பிடிக்கும். ஏன்னா என் பேச்ச நீ மீற மாட்டேன்னு தெரியும். சிவா எதுவும் பேசாத அந்த போட்டோ இருந்த கவரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அண்ணி, நம்ம சிவா தம்பிக்கு இல்லாத பொண்ணா? பணக்கார வீட்டு ஆளுங்க எல்லாரும் நான் நீன்னு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பரம எதிரி வீட்ல போய் சம்மந்தம் வச்சுக்கலான்னு சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையா நீ? என ரங்கநாயகியின் ஜால்ரா சிவாவின் அத்தை வடிவு எப்போதும் போல ஏத்தி விட்டார். அடிய வடிவு, இந்த ரங்கநாயகி எதையும் காரண காரியம் இல்லாம செய்ய மாட்டா. அவங்க குடும்பம் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே எனக்கு எதிரிதான். 1 இல்ல 2 இல்ல, 10 வருஷம் சின்ன தப்புக்காக நம்ம சொந்த குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ஒரு நாதிக்கிட்ட கூட பேச விடாம நம்மளாம் அவமானப்படுத்தி இருக்கான். அந்த பகையை எப்பவுமே இந்த ரங்கநாயகி மறக்க மாட்டா. நம்ம குடும்பத்தை பார்த்து கை கொட்டி சிரிக்க வச்சான்ல, இனி அவன் குடும்பத்தை பார்த்தும் அவன் மக வாழ்ற வாழ்க்கைய பார்த்தும் இந்த ஊரு சொன்ன கை கட்டி சிரிக்கும். அவனை விட இந்த ஊர்ல யாரும் பெரியவல்லன்னு தலைக்கணத்துல சுத்திட்டு இருக்கான்ல, இனி அந்த அம்மையப்பன் என் காலுக்கு கீழே இருக்கணும். இருக்கவப்பா இந்த ரங்கநாயகி. ஆனா அண்ணி, அந்த அம்மையப்பன் தான் யாருக்கும் அடங்கி போற ஆள் இல்லையே. பொண்ணை கட்டுனா அடங்கி போய்தான் ஆகணும். அதுவும் ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்கான். அவன் ஒட்டுமொத்த சொத்து எனக்கு வந்து சேரப்போகுது. அவன் மகளை நீ எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. அவன் இங்க கதற சத்தம் அங்க அந்த அம்மையப்பனுக்கு கேட்கணும். அவன் அணு அணுவா துடிக்கணும். இந்த ரங்கநாயகி காலில் விழுந்து என் பொண்ணை விற்றுன்னு கதறணும். கதற வைக்கிறேன்டி. என அவர் வன்மமாய் சிரித்தார். இங்கே வதனாவின் குடும்பம் வந்த காரோ அந்த பெரிய வீட்டின் முன்பு வந்து நின்றது. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். முக்கியமா வதுவால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என எண்ணிக்கொண்டே மகா அந்த காரிலிருந்து இறங்கி வந்தார். எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு இந்த வீட்டுக்கு வந்து என காரை விட்டு இறங்கிய வது உடலை வளைத்து முறுக்கியபடி சொன்னாள். இவர்கள் வரவை அறிந்தே இன்று அம்மையப்பன் வேலையாட்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார். வெளியே ஆளரவம் அற்றிருந்தது. அதை ஓரக்கண்ணால் பார்த்தபடி வது உள்ளே சென்றாள். மூவரும் உள்ளே செல்ல இவர்களை கண்டதுமே கிச்சனில் இருந்த அம்மையப்பன் மனைவி சாரதா முகம் கொள்ளா புன்னகையுடன் கையை துடைத்தபடி வெளியே வந்தார். அவர் மகாவின் கையை பிடித்து கொண்டார். எப்படி மகா இருக்க? பாத்தி எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு? நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மகா என்றவரின் கண்கள் யாரையோ ஆர்வமாய் தேடியது. அதை புரிந்து கொண்ட மகாவும் வதுவை அழைத்தார். வது, இங்க வா. அவள் வெளியே ஷூவை கழட்டி வைத்துவிட்டு உள்ளே ஓடி வந்தாள். அவளை கண்களில் கண்ணீர் மல்க பார்த்த சாரதாவோ கைகள் இரண்டையும் விரித்து வதுமா என்று அழைத்தார். பெரியம்மா என ஓடி வந்து அணைத்து கொண்டாள் வது. அவள் பெரியம்மா என்ற போது அவர் இதயத்தில் சிறிய வலி அதை வெளியே காட்டாது சிரித்த முகத்துடன் பேசினார். எப்படி செல்ல இருக்க? அவள் கண்ணும் நெற்றி என முகம் எங்கும் முத்தம் வைத்தார். என்ன, ஒழுங்கா சாப்பிட்றதில்லையா? எப்படி அழைச்சு போயிருக்க? பெரியம்மா, இது உனக்கே ஓவரால. ஆல்ரெடி நான் வெயிட்டா இருக்கேன். இதுக்கு மேல வெயிட் போட்டா அப்புறம் உருண்டுகிட்டு தான் போகணும். ஏய், என்னடி இது? வா போன்னு பேசிட்டு இருக்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? மகா அவளை அதட்டினார். மகா, அவ எப்படி வேணாலும் கூப்பிடட்டும். என் பொண்ணுக்கு இல்லாத உரிமையா? சாரதா சொன்னதை கேட்டதும் மகாவிற்கும் அவள் கணவனுக்கும் என்னவோ போல் ஆனது. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அந்த அழகையும் காணோம், கிழவியும் காணோம்? ஏன் அவள் கண்கள் சுற்றிலும் தேடியது. பொட்ட கழுத, யார பாத்தடி கிழவின்னு சொல்றவ? என குச்சியை ஊனியபடி காதில் பெரிய தடி லோலாக்கு ஒன்றை போட்டுக்கொண்டு நடந்து வந்தார் கருத்தம்மா. பாட்டியை கண்டதும் ஹே பிளாக்கி என ஓடி சென்று அணைத்து கொண்டவள் அவர் கன்னத்தில் ஒரு உம்மா வைத்து அவரை அணைத்து கொண்டாள். ச்சே, உன்னை போய் நான் கிழவின்னு சொல்வேனா என்றவள் ரகசியமாய் அவர் காதில் குனிந்து, நான் உன்னைத்தான் அழகின்னு சொன்ன, கிழவின்னு சொன்னது உன் பேத்திய என்று கண்ணடித்தாள். வாயாடி என்றவர் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தார். எப்படி தங்கம் இருக்க என அவளை நெட்டி முறித்தார். நீயே பார்த்து சொல்லு என அவள் சுற்றி காட்டினாள். உனக்கு என்ன, என் பேத்தி ஆச்சே, அம்சமா இருக்க, நம்ம ஆத்தா மாதிரி என்றவர் மகன் மருமகளிடமும் வழக்கமான நல விசாரிப்புகள் மேற்கொண்டார். அப்பொழுது என்ன இங்க சத்தம் என கண்ணீர் குரலுடன் இறங்கி வந்த அம்மையப்பனை கண்டதும் அனைவரும் அமைதியாக நின்றார்கள். அதில் வது மட்டும்தான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்பது போல திமிர் பார்வையுடன் நின்றவள்
காலை ஆட்டியபடி எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணே, எப்படி இருக்கீங்க? என வதுவின் தந்தை ரத்னவேல் பணிவாக அவர் முன்னே சென்று நின்றார். ஆ, எனக்கு என்ன? என்னை யாராலும் எதுவும் பண்ணிட முடியாது. நான் ராஜா மாதிரி இருக்கேன். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? என்றவர் மரியாதைக்கு கூட நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்கவில்லை. அதுதான் அவர் குணம் என்று தெரிந்திருந்ததால் அதை யாரும் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இப்பதான் அண்ணா, நீங்க சொன்னது நாங்க 3 பேரும் உடனே கிளம்பி வந்துட்டோம். நான் சொல்லல, உன் அன்னிகாரி தான் சொல்லியிருப்பா போல என அவர்கள் மனம் நோகும்படியே கூறியவர் கண்கள் அங்கு ஓரத்தில் திமிராய் நின்ற வதுவை தடவி சென்றது. என்ன ரத்னம், ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து நீ புள்ளைய வளர்க்கல போல. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்கணும். இல்லனா போற இடத்துல காரி துப்புவானுங்க என ஓரக்கண்ணால் வதுவை பார்த்தபடி சொன்னார் அவர். அத முதல்ல சொல்றவரு கத்துக்கணும். வீட்டுல இருக்கவங்கள முதல்ல மரியாதையா நடத்துறது எப்படின்னு கத்துக்க சொல்லுங்க என திமிராய் காதை குடைந்து கொண்டு வது பதில் சொன்னாள். அவ்வளவுதான். அம்மையப்பனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. பின்னர் இந்த வீட்டில் இதுவரை அவரை எதிர்த்து பேச யாரும் இல்லை. அப்படி பேசிவிடவும் முடியாது. ஆனால் ஒரு சிறு பெண் இப்படி பேசவும் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்ன ரத்னம், இதுதான் நீ புள்ள வளர்க்குற லட்சணமா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி வை என கோபமாக மிரட்டி விட்டு சென்றார். அடேயப்பா, பயந்துட்டோம் என்பது போல் சைகை செய்து கேலி செய்தவள், கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு கிளம்பு என பாட்டு பாடியபடி அவள் பாட்டியை பார்த்து கண்ணடித்தாள். அடி ஆத்தி என்ற மவனை பார்த்து தைரியமா பேசுற, மொத ஆள இப்பதான பாக்குற என பாட்டி மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டு வதுவை பார்க்க அடுத்த நொடி அங்கு இல்லாமல் பறந்து விட்டாள் அந்த வீட்டின் குட்டி இளவரசி. அத்தியாயம் 11. 3 நாட்கள் ஆகிவிட்டது. பித்து பிடித்தவன் போல அந்த அறையில் சரக்கு பாட்டிலும் கையுமாக அமர்ந்திருந்தான் குரு. அவன் கோபம் பன்மடங்காய் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு பொட்டச்சி எம்மல கை வச்சிட்டா என்றவன் கையில் வைத்திருக்கும் பாட்டிலை தூக்கி சுவற்றில் அடிக்க அங்கே சில்லு சில்லாக குவிந்து கிடந்த பாட்டில்களுடன் இந்த பாட்டிலும் சேர்ந்து விட்டது. இந்த 3 நாட்களில் அவன் உடன் இருப்பவர்களுக்கே அவன் அருகே செல்ல அச்சமாய் இருந்தது. அப்படி ருத்ரமூர்த்தியாய் மாறியிருந்தான் குரு. 3 நாட்களாய் குடித்து கொண்டுதான் இருக்கிறான். அதுவும் அத்தனை பேரின் முன்பு. அவன் நினைத்திருந்தால் அந்த நொடி அவளை அங்கே கொன்று புதைத்திருக்கலாம். ஆனால் ஏற்கனவே அவன் மீது பல வழக்கு இருந்தது. அதுவும் சிஎம் வேறு, உனக்கு எம்எல்ஏ சீட் தரலாம் என்று இருக்கிறேன். ஆனால் அதுவரை உன் மீது எந்த ஒரு வழக்கும் ஏற்படாமல் கெட்ட பெயர் எதுவும் வாங்காமல் இருக்க முயற்சி செய் என எச்சரிக்கை செய்திருக்கிறார். நிச்சயம் அன்று அவள் மீது கை வைத்திருந்தால் ஒரு பெண்ணை அடித்து விட்டான் என்று மீடியா முழுவதும் பரவி எம்எல்ஏ சீட்டுக்கு ஆப்பு வந்திருக்கும் என்ற ஒரே காரணத்தால் மட்டுமே அவன் அமைதியாய் இருந்தான். ஆனால் அப்படியே போ என்று மன்னித்துவிட அவன் நல்லவன் அல்லவே. அக்மார் கெட்டவன். அவளை விட்டு பிடித்து வச்சு செய்ய வேண்டும். அவள் அணு அணுவாய் துடிப்பதை கண்கள் குளிர ரசிக்க வேண்டும் என வன்மம் கொண்டு காத்திருக்கிறான். கண்கள் இரத்த சிவப்பாக இருக்க 3 நாட்களும் ஒரு பொட்டு கூட தூங்காது மதுவையும் மாதுவையும் மட்டுமே நாடிக்கொண்டிருந்தான். கண்ணை மூடினாள் அவள் முகம். அதுவும் அவனை அடித்த அந்த நொடி மட்டுமே அவன் முன்பு வந்து மறைய தூக்கமென்று விழித்து கொண்டிருந்தவன் இரவுக்கு ஒரு பெண் வேண்டுமென்று எண்ணினான். சில மணி நேரங்களில் அழகாக ஆப்பிள் போல் ஒரு பெண் அவன் அறைக்குள் செல்ல ஒரு சில வினாடியிலேயே அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. ஐயோ, என்ன விடு விடு, என்னால முடியல, வலிக்குது என அந்த பெண் சில வினாடிகளில் அரைக்குறை ஆடையுடன் பின்னங்கால் தலையில் அடிபட வெளியே வந்தாள். பார்க்க ஏதோ அம்சமா இருக்கான்னு வந்தா ஏதோ இப்படி பாயிரா, எவ மேல உள்ள கோபமோ ஏன் அவள் நிக்காது தலை தெருக்க ஓடினாள். ஒரு பெண் அல்ல, பல பெண்கள் வந்து சென்று விட்டனர். ஆனால் ஒரு பெண்ணால் கூட சில நிமிடம் கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை குருவிடம். அவள் மீதிருக்கும் அத்தனை கோபத்தையும் வன்மத்தையும் கூடல் கொண்ட பெண்ணிடம் காட்டும்போது பலரின் வழிகளை தாங்கிய அந்த பெண்களாலே இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாவம், அவன் கையில் சிக்கப்போகும் அந்த மான்குட்டி தாங்குமா என்பது கேள்விக்குறிதான். சோறு தண்ணி என்று எதையுமே உண்ணவில்லை அவன். மது மாது 2 மட்டுமே இப்பொழுது அவன் கோபத்தை தணிக்கும் என்று அவன் எண்ண, ஆனால் அதுவும் அவன் கோபத்தை தணிக்கவில்லை. அப்பொழுது உள்ளே வந்தான் அவன் வலது கை காசி. குரு, ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற? ரிலாக்ஸ் ஆகு. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு குரு. உனக்கு எதுவும் ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் அது வரைக்கும் உன்னை இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஏதோ காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிற குரு. ஏய்
என்று குருவின் கர்ஜனையில் காசி பயந்து 2 அடி பின்னால் நகர்ந்தான். இந்த அட்வைஸ் கூந்தலெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல. இந்த குருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இங்கே எவனும் இல்ல. ஒரு பொட்டச்சி என் மேல கைய வச்சுட்டா ஏன் அந்த அறையே அதிரும் அளவு கத்தினான். இந்த குரு மேல ஒரு பொட்டச்சி கைய வச்சுட்டு உசுரோட போயிட்டான்னு மத்த பயலுகளுக்கு தெரிஞ்சா இம்புட்டு நாள் நம்ம மேல இருந்த பயம் காணாம போயிடும். நம்ம பலமே இவனுங்களுக்கு நம்ம மேல இருக்க பயம்தான். அதுவே இல்லைன்னு ஆகிட்டா நம்ம இங்க பொழப்பு நடத்த முடியாது. இந்த குரு இருந்த வரைக்கும் அவனுக்கு ஒவ்வொருத்தனும் பயந்து நடுங்குனான்னு தான் இருக்கணும். நான் சாவுக்கு பயப்படாதவன், உனக்கு தெரியாதா? அடுத்த நிமிஷம் செத்தா கூட அவளை நான் என் கையால கொன்னுட்டு தான் சாகணும். இந்த குரு மேல கை வச்சு அவளுக்கு நான் மரண பயத்தை காட்ட வேண்டாமா? அவ ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பொழைக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அவ அட்ரஸ் கிடைச்சதா இல்லையா என்றான் கர்ஜனையாக. வந்து அவன் இழுத்தான். கேட்டதுக்கு மட்டும் பதில். குரு கண்களில் வெறி மட்டுமே தெரிந்தது. கிடைச்சது குரு. அப்ப தூக்கடா அவள. அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. அவங்க குடும்பமே இங்க இல்ல. விசாரிச்சு பார்த்ததுல ஏதோ ஊருக்கு போயிட்டாங்கன்னு தெரியுது. எங்க? அது தெரியல குரு. பசங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கானுங்க. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. இந்த கூந்தலை சொல்லதான் இங்க வந்தியா? ஒரு பொட்டச்சிய கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர கூந்தல் இல்ல? அப்புறம் என்ன மானாவுக்கு ரவுடின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க என நெற்றியை நீவி கொண்டவன் அங்குமிங்கும் நடந்தான். அவங்க வீட்டுல வேலை பாக்குறவன் எவனாவது கிடைச்சா தூக்கு. என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா எனக்கு அவ வேணும். அவ வேணும், புரியுதா? அவ மட்டும் கிடைக்கலனா நீங்க ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. எல்லா ஊர்லயும் இருக்க நம்ம பசங்க கிட்டையும் அவ போட்டோ அனுப்பி அவளை எவன் கொண்டு வந்தாலும் கோடிக்கணக்குல தருவோன்னு சொல்லி அனுப்பு. காசி புரியுது என்பது போல் தலையாட்டிவிட்டு சென்று விட்டான். இந்த குரு மேல கைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டடி நீ. இனிமேல உன் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. என்னை பாக்குற வரைக்கும் நீ எவ்ளோ சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கோ. சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோ. என்ன நீ பாக்குற அன்னைக்கு உன் யமகண்ட ஆரம்பிச்சதுடி வெண்ணம் அவளே. இங்கு பால்கனியில் போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஆகாய வண்ண சேலை கட்டி அழகு ஓவியமாய் அமர்ந்திருந்தாள் சந்திராதேவி. குணத்தில் தயிரை விட மென்மையானவள், பாலை விட தூய்மையானவள், ஒரு சிறும்பி எறும்பை கூட வதைத்திடாத மனம் கொண்டவள். சிறு வயது முதல் அவள் கண்டது அனைத்துமே அவள் வீடு 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 மட்டுமே. முதல் முறை ஆசையாய் ஆசிரியர் வேலைக்கு 2 நாள் கூட சென்றிருக்க மாட்டாள். அதற்குள் கல்யாணம் என்று மீண்டும் வீட்டு சிறையில் அடைத்து விட்டார் அவள் காட்டு மிராண்டி தந்தை அம்மையப்பன். அவள் தந்தையை பொறுத்தவரை பெண்கள் என்றால் கண்கள், அதாவது கண்களுக்கு உள்ளே இருக்கும் கருமணிகள் போன்று. கருவெளியை எப்படி கண்ணிமைகள் பாதுகாக்கிறதோ அதேபோல் பெண்களையும் வீட்டிற்குள் பூட்டி வைத்து பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் படித்தாண்டா பத்தினியா இருக்க வேண்டும், வாய் பேசா பூச்சியா இருக்க வேண்டும், தலை நிமிரா புழுவா இருக்க வேண்டும், அமைதியின் சிக்கரமா இருக்க வேண்டும். தேவி ஒரு தங்க கூண்டுக்குள் இருக்கும் கிளி போன்றுதான். கையில் இருந்த பொறியை அங்கே பறந்து திரிந்த பறவைகளுக்கு உணவளித்து கொண்டிருந்தாள். உன்ன மாதிரி எனக்கும் ரெக்க இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஏன் அவள் கிளியுடன் உரையாடி கொண்டிருந்தாள். ஹா, அப்ப கூட உன் தகப்ப அம்மையப்ப உன் ரெக்கையை உடைச்சு கூண்டில் அடைச்சு சோசியம் பார்க்க வைப்பாரே தவிர உன்னால பறந்து போக முடியாது என்று சத்தம் கேட்டு தேவி வேகமாக திரும்ப அங்கே கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி நின்று கொண்டிருந்தாள் வதனா. 7 வருடம் ஆகிவிட்டது இருவரும் சந்தித்து கொண்டு. கண்கள் கலங்கிட ஓடி சென்று சகோதரியை அணைத்து கொண்டாள் தேவி. நந்து, எப்படி இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு? ஏனவள் தேம்பி தேம்பி அழுக. ஆனால் வது முகத்தில் புன்னகை அரும்பியது. அவள் அழுகும் குணம் அல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் குணம் கொண்டவள். தேவி அமைதியானவள், வதனா அடாவடியானவள். என்ன, சந்து மேடம்க்கு நான் வந்தது பிடிக்கல போலையே? வது மெல்ல கழுத்தை சாய்த்து பார்த்தாள். ஏன் இப்படி சொல்ற நந்து? நீ கல்யாணத்துக்கு வரமாட்டியோண்டா நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? யாரும் உங்களை கூப்பிடாம போயிடுவாங்களோன்னு நான் உன்னை பத்தி தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வெளியே சொல்ல முடியாதுல்ல. ஹா, அப்புறம் என்னத்துக்கு ஒப்பறி வைக்கிற? கடைசி வரைக்கும் பூச்சி மாதிரி உனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஏண்டி சந்து இப்படி இருக்க? இப்போ இதுக்கு ஒப்பறி வைக்கிற? இது ஆனந்த கண்ணீர். நீ தான் அழுகவே மாட்டி, உனக்கு எப்படி இது தெரிய போகுது என வது கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்று மெத்தையில் அமர வைத்தாள். எப்படி இருக்க நந்தோ? நீ ரொம்ப மாறிட்ட, அழகா இருக்க. அதே மாதிரி துரு துருன்னு இருக்கடி. கடைசியா நான் வயசுக்கு வந்தப்போ வந்த என் ஆல்பம் வர்றதுக்குள்ள நீ அதை கூட பார்க்காம போயிட்ட. ஹலோ சந்து மேடம், குறிப்பு, நான் போகல. உன் அப்பா அந்த மீசக்காரர் என்னை அடிச்சு விரட்டிட்டார்.
முக்கிய குறிப்பு, அன்னைக்கு ஒரு கலர் கூட குடிக்க விடாம என அங்கிருந்த ஆப்பிள் ஒன்றை எடுத்து கடித்தபடி சொன்னாள். நந்து, நீ இன்னுமா அத மனசுல வச்சிருக்க? ஹா, பின்ன நான் என்ன உன்ன மாதிரி சூடு சொன்ன இல்லாம உன் அப்பா ஒரு பக்கம் அடிச்சா இன்னொரு பக்கம் காற்று டைப் இல்லம்மா என்றாள். அங்கிருந்த ஆள் உயர கண்ணாடி முன் நின்று களைந்த கூந்தலை கையால் சரி செய்தபடி. நந்து, எதுக்கு ஓ அப்பான்னு சொல்ற? ஆமா, அவரு ஓ அப்பா தானே. நந்து, அவரு உனக்கும் அப்பாதான், ஞாபகம் வச்சுக்கோ என்றவளுக்கு அதிசயமாய் ஒரு சிறு கோபம் எட்டி பார்த்தது. பது கண்ணாடி வழி அவளையும் அதில் தெரிந்த சந்திரா முகத்தையும் பார்த்தாள். ஒரே முகம், இருவருக்கும் சிறு மாற்றம் கூட கிடையாது. இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். சந்திரா அக்கா, வது தங்கை. கோபமாக திரும்பிய வதுவோ, அப்பாவா? யாரு அவரா? பெத்த பிள்ளைய ராசி இல்லாதவ, அவ இருந்தா உசுருக்கு ஆபத்துன்னு கொல்ல சொன்னாரே, அவர் அப்பாவா? மகாவும் அப்பாவும் மட்டும் என்ன காப்பாத்தி கொண்டு போய் வளர்க்கலனா இன்னைக்கு நான் உன் முன்னாடி இல்ல. என்ன பொறுத்தவரை அவர் எனக்கு அப்பாவும் இல்ல, நான் அவர் பொண்ணும் இல்ல. எனக்கு அம்மா அப்பா எப்பவுமே மகாவும் ரத்னம் 2 பேர் மட்டும்தான். ஒரு 5 அறிவு ஜீவன் கூட அது போட்டு குட்டிய அது உசுர கொடுத்து காப்பாத்தும். ஆனா அவரு உசுருக்கு ஆபத்து வரும்னு பெத்த புள்ள மூஞ்சிய கூட பார்க்காம கொண்டு போய் கொல்ல சொன்னாரே, அவர் அப்பனா? இல்ல இப்படி ஒரு பிள்ளை இருக்கான்னு யாருக்கும் தெரியாம இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்காரு, அவர் அப்பனா? சொல்லுடி என் ஆவேசமாய் கத்தினாள் வது. சந்திரா கவலையுடன் தங்கையை பார்த்தாள். அவள் கூறுவதும் உண்மைதானே. இந்த ஊரை பொறுத்தவரை அம்மையப்பனுக்கு ஒரே வாரிசு சந்திரா மட்டுமே. ரத்னம் வதுவை எடுத்து வளர்க்க நினைத்த போதும், இப்படி ஒரு தீர்க்கானு இந்த வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பொறுத்தவரை அவ செத்துட்டா என அம்மையப்பன் கூறிய அனைத்திற்கும் சம்மதம் கூறியே இவர்கள் வதுவை வளர்த்தனர். அதுவும் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொண்டால் கூட இவள் மீது பாசம் காட்ட முடியாமல் போய்விடுமோ என்று இருவரும் குழந்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவர்கள் மகாவும் ரத்னமும். அத்தியாயம் 12. அடேங்கப்பா, இந்தியா பார்டர்ல நின்னு கூட சண்டை கூட போட்டுடலாம் போல. ஆனா இந்த தாவணி கூட நம்மளால சண்டை போட முடியலையேப்பா. வேண்டான்னு சொன்னா அந்த மகா கேக்குதா? இப்படி வலுக்கட்டாயமா கட்டி விட்டுருச்சு. குனிஞ்சா முன்னாடி தெரியுது, நிமிந்தா இடுப்பு தெரியுது. முடியலடா சாமி, புரிஞ்சு போச்சுடா, உங்க சதி புரிஞ்சு போச்சு. பொண்ணுங்க ஆடி ஓடி சந்தோஷமா தெரியக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இப்படி தாவணி சேலையெல்லாம் கட்ட வைக்கிறீங்க. பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க. இத பத்தி ஐநால ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று தனக்குத்தானே பேசியபடி சென்றாள் நம்ம வது டார்லிங். ச்சே, போர் அடிக்குது. நமக்கு ஈக்குவலா யாரும் சிக்க மாட்டாங்களே என்று சுற்றி முற்றிலும் தேடினாள். தொக்க மாட்டிக்கிச்சு என் அவள் குடுகுடுவென ஓட, அட கடவுளே, ஓட முடியலே. ஓடுனா எல்லாம் பறக்குது. ஓ கடவுளே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மகா. ஏ மகா, உன்னை வந்து பாத்துக்கிற என்று எப்படியோ ஓடி அங்கு கும்பலாக நின்று கொண்டிருந்த குட்டீஸ்களிடம் சென்றவள் மூச்சு வாங்க அவர்கள் முன் நின்றாள். ஹாய் கைஸ் என கை நீட்டினாள். ஆனால் அந்த குட்டீஸ் எல்லாம் ஒன்று சேர இவளுக்கு கை கொடுக்காமல் நோஸ்கட் செய்தார்கள். ஹொய், ஏன் என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டீங்களா என பாவமாய் முகத்தை வைத்துக் கொண்டாள் வது. மாட்டோம் மாட்டோம் என கோரஸாக மறுபடியும் நோஸ்கட் செய்தார்கள். ஓ ஷிட், அசிங்கம், வெக்கம், வேதனை. ஏன், எதுக்கு என்று சிவாஜி பட பாணியில் கேட்டு வைத்தாள் வது. இங்க கேங்ல சேரணும்னா சில ரூல்ஸ் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன ரூல்ஸ்? முதல்ல அவங்க நல்ல ஆக்டரா இருக்கணும். இது என்னடா புது ரூலா இருக்கு? நல்லா விளையாடணும் தானே குட்டீஸ் எல்லாம் கேட்பாங்க. இவனுங்க என்ன புதுசா கேக்குறாங்க? காலம் எம்பிட்டு மாறி போச்சு. நம்ம 90s கிட்ஸா இருக்கவும் இது எதுவும் தெரியாம போச்சு போல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரங்கராட்டினம், கோழி, பம்பரம், கண்ணாம்பூச்சி, நோண்டிதான். இவனுங்க அல்ட்ரா லெவல்ல இருக்கானுங்க. சரி, அது என்ன ஆக்டிங் புரியலையே. அதற்கு அங்கிருந்த ஒரு வாண்டோ, ஓ கமான் பேபி, நாங்கெல்லாம் 2K கிட்ஸ். எங்க கேங்ல இருக்க எல்லாருமே பெரிய யூடியூபர்ஸ், இன்ஸ்டா ஃபேமஸ், 1 மில்லியன் மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஸோ எங்க கேங்ல நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் நாங்க ஃப்ரெண்டா சேர்ப்போம். நல்லா ரீல்ஸ் பண்ண தெரியணும், பிராங்க் பண்ண தெரியணும், அந்த மாதிரி. அட கடவுளே, இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே டூட்ஸ். நானும் பெரிய ஆக்டர் தான். எங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஔவையார் வேஷம், வேலுநாச்சியார் வேஷம் எல்லாம் போட்டு நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் 3 சோப்பு டப்பா, ஒரு டிஃபன் பாக்ஸ், ஏன் ஹீரோ பேனா கூட வாங்கியிருக்கேன் டூட்ஸ். என்னது ஔவையாரா? அப்படின்னா யாரு என்று அனைவரும் கோரஸாக கேட்டார்கள். யாரா? டேய், அவங்க யாருன்னு தெரியாதா என்று ஷாக்காகி கேட்டாள்.
தெரியாது என அந்த வாண்டுகள் கோரஸாக தலையாட்டியது. செல்லுங்களா, எங்களுக்கு முதல்ல ஆ ஆன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எப்போ உங்களுக்கு எல்லாம் ஏபின்னு சொல்லி கொடுத்து போனை காமிச்சு சோறு ஊட்டினாங்களோ அப்பவே ஔவையாரெல்லாம் காணாம போயிட்டாங்க. கமான் பேபி, உனக்கு அட்லீஸ்ட் பிராங்க் பண்ண தெரியுமா? ஹே, யாரை பார்த்து என்ன கேக்குறீங்க? என் மகாவை நீ அழகா இருக்குன்னு சொல்லி டெய்லியும் பிராங்க் பண்ணிட்டு தானே இருக்க. அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இப்ப இங்க பண்ணுவியா இங்க முன்னாடி? ஓ கண்டிப்பா டூட்ஸ், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சும்மா கிளின்னு கிழிச்சிடுறேன். பெருசா எல்லாம் ஒன்றும் இல்லை பேபி. அதோ அங்கே ஒரு அங்கிள் நிற்கிறாங்க பாரு, அந்த அங்கிள் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும். அவங்க அதை நம்பணும், அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணணும். நீ இது சரியா பண்ணுவியா? அட பாவிங்களா, உங்க வயசுல நானெல்லாம் பாபி டால் கேட்டு அழுதுட்டு இருந்தேன். ஆனா நீங்கெல்லாம் பெஞ்சிலே படுத்துட்டீங்களேடா. ஏய், ஓவரா பேசாத பேபி. முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா போயிட்டே இரு. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாத. டேய், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? இப்ப பாருடா, இந்த வது யாருன்னு காட்டுற என்றவள் மெல்ல தனது பாவடை தூக்கியபடி அங்கு நின்றவன் அருகில் சென்றாள். ஹலோ என்றாள். அந்த நபரும் திரும்பியதும் அவளின் வாய் தானாக முணுமுணுத்தது. அட, நம்ம ஃப்ரூட்டு. மயக்கும் கண்ணன் திரும்பி அவளை என்னவென்பது போல பார்த்தான். வதுவோ அவர்களை பார்த்து, ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவா என கேட்டாள். அவர்களும் ஓகே என சொன்னார்கள். இவளுக்கு தன் வார்த்தை வர மறுத்தது. ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டோம், இப்ப மட்டும் பண்ணல பங்கமா போயிடுமே என்றவள் தாவணி முந்தானையை மெல்ல தூக்கி கொண்டு திரும்பியவளுக்கு ஒரு ஆண்மகன் முன் இத்தனை நெருக்கத்தில், அதுவும் அடக்க ஒடுக்கமாக நிற்கும் பொழுது வார்த்தையே வரவில்லை. கண்கள் பட்டாம்பூச்சி போல் ஒரு இடத்தில் நிற்காமல் அங்குமிங்கும் சிறகடிக்க, வேர்வை சுரப்பிகளை அரும்பாத உதட்டில் ஏனோ அவளுக்கு மட்டும் அரும்பியதோ என்னவோ அதை நொடிக்கு ஒரு முறை துடைத்து கொண்டாள். நான் உங்களை, நீங்க என்ன என்னென்னமோ உளறினாள். ஐயோ என்றவளின் விழிகள் நொடிக்கு ஒரு முறை அந்த சிறுவர்களை பார்த்து கொண்டது. ஆனால் அவள் முன்னே நின்ற அந்த ஃப்ரூட் மட்டும் நிமிடமும் வெளியகலாது அவளின் அவஸ்தைகளை கண்டபடி இல்லை இல்லை அணு அணுவாக ரசித்தபடி நின்றான். அவன் எதுவும் பேசாது அவளின் நொடி அசைவையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். ஓ கடவுளே, ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நடிக்கிறது கூட இவ்வளோ கஷ்டமா? அடியே வது, உனக்கு ஓ ஸ்டைல் தான் சரி, அப்படியே சொல்லிடு என்றவள் மூச்சை இழுத்து விட்டாள். இங்க பாருங்க ஃப்ரூட், உங்களை பார்த்து அந்த நொடியே பிடிச்சு போச்சு. ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டா என்னோட குட்டி ஹார்ட்டுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா பிடிச்சு போச்சு. என்ன நடந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க இந்த முகமா, எங்க ரொம்ப சிரிச்சுட்டா முத்து கூட்டிருமோன்னு மில்லிமீட்டர் சிரிப்புக்கு மேல பார்க்காத இந்த இதழ்களா, கண்ணிலேயே 100 கேமரா வச்சு ஸ்கேன் பண்ற இந்த கண்களா, இல்ல பார்த்ததுமே பத்திக்கிற உங்க மேன்லியா, இல்ல யாரையும் 10 அடி தள்ளி நிறுத்துற இந்த பார்வையா? எதுனெல்லாம் எனக்கு தெரியல. இந்த மானே தேனே பொன்மானே அப்படி கவிதையெல்லாம் எழுதி எனக்கு கரெக்ட் பண்ண தெரியாது. உங்களை பிடிச்சிருக்கு, இவ்வளோ நாள்னு தெரியல. ஆனா இப்படி உங்க கையை பிடிச்சிக்கிட்டு தோல்ல சாஞ்சிக்கிட்டு பைக்ல ஒரு லாங் டிரைவ் போயிட்டே இருக்கணும்னு தோணுது. செக் போஸ்ட் வந்தா கூட நிறுத்தக்கூடாது. அப்படி ஒரு லவ் கிடைக்குமா என்று மூச்சு விடாமல் அழகாய் ஆரம்பித்து காமெடியாய் கொண்டு சென்று கடைசியாக கேள்வி வினாவில் முடித்தவள் குட்டிஸை பார்த்து ஓகேவா என்பது போல கேட்க, அவர்களோ சூப்பர் என்று கூறிவிட்டு ஓடியே விட்டார்கள். அச்சச்சோ, என்ன குட்டிச்சாத்தாலாம் கோத்து விட்டு ஓடிடுச்சுங்க. நாமளும் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி ஓடிடுவோம் ஏன் அவள் தனது பாவடையை ஒற்றை கையால் தூக்கி பிடித்து ஓட எத்தனிக்கையில் அவளின் இன்னொரு கையை அவன் பிடித்திருந்தான். போச்சு, ஏதோ சம்பவம் இருக்கு என்று மனத்தில் எண்ணியவள் மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள். கேள்வி கேட்டு பதில் என்னன்னு கேட்காம போறீங்க? பதில் வேணாமா? அது வந்துங்க, ரொம்ப அவசரமா வயிற்று கலக்குது. இப்ப நான் போகலைன்னா பொழப்பு நாரி போயிடும். நீங்க பொறுமையா யோசிச்சு வைங்களேன். நான் ஒரு 30 வருஷம் கழிச்சு வந்து கேட்டுக்கிறேன் என்றவள் எஸ் ஆவதிலே குறியாக இருந்தாள். சிறு புன்னகை கீற்று அவன் வறண்ட இதழ்களில். எத்தனையோ பெண்களை கடந்து வந்தவன்தான். ஆனால் இதுவரை எந்த பெண்ணும் அவனை நிமிர்ந்து பார்க்க வைத்தது இல்லை. அவன் தலை நிமிர்ந்து பார்த்த பெண்ணும் அவனை வெட்கம் கொண்டு தலை குனிய வைத்தவளும் இவள்தானே என்று தோன்றியது. இத்தனை வருஷத்துல யார் மேலேயும் வராத ஏதோ ஒண்ணு உங்க மேல மட்டும் வருது. இதோ இந்த பட்டாசு பேச்சு, பம்பரமா சுத்துற உங்க கால்கள், அந்த துரு விளையாட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு பொய் சொன்னாலும் பிடிக்காது, பொய் பேசவும் பிடிக்காது, வார்த்தை மீறவும் பிடிக்காது. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்க கூட தான். நீங்க தான் என் மனைவி.
என்றவன் வார்த்தையில் அத்தனை உறுதி. ஐயோ, நம்ம பிராங்க் பண்ணதான் சொன்னோன்னு தெரியாம பக்கம் பக்கமா லவ் டைலாக் விடுறானே தம்பி. நம்ம பண்ணது தெரிஞ்சா என்ன பண்ணுவானோ என்றவள் ஈ என்று பல்லை காட்டினாள். அப்புறம் என்ன, சொல்லியாச்சுல, கையை விடலாமே. அவனிடமிருந்து கைகளை உருவிக்கொள்ள முயற்சி செய்தாள். உங்க பேரு சொல்லவே இல்லையே. புன்னகையுடனே கேட்டான். என்ன பார்வடா இது, வது கண்ணாலேயே பேசி கரெக்ட் பண்ண பாக்குறான். விழுந்துராதடி வதுக்குட்டி. பார்க்க அழகா இருக்கான்னு விழுந்தா அப்புறம் யூஎஸ் ஆசை மண்ணோட மண்ணா போயிடும். பார்க்க பக்கா கிராமத்தான் மாதிரி வேற தெரியுது. அப்புறம் இங்கேயே குப்பை கொட்ட வேண்டியதுதான். அதுவும் இப்ப பேர் சொன்ன விஷயம் அந்த அம்மையப்பனுக்கு தெரிஞ்சா தூக்கி போட்டு பந்தாடுவார் மனுஷன். இசாகிரிடி என்றவள் என்ன செய்வது என்று யோசித்தாள். அச்சோ, அங்கே பாருங்க வெள்ளக்காக்கா என்றதும் இவனும் ஒரு நொடி பட்டென்று அவள் கைகளை விட்டு திரும்பி பார்க்க, அடியே வது, பாவடை பின்னி கீழே விழுந்து பரலோகம் போனாலும் பரவாயில்ல, அந்த ஃப்ரூட் கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. என்னை எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டம். கொய்யால இந்நேரம் அவ இந்தியா பார்டரை தாண்டி இருந்தாலும் ஆச்சரியம் இல்ல. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.